இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப ஒன்ன கேட்டுதானே நாங்க எல்லாம் ஏற்பாடு பண்ணோம். உனக்கு வெண்ணிலாவை பிடிச்சிருக்குன்னு சொன்னதுனால தானே இந்த நிச்சயத்துக்கே முடிவு பண்ணோம். இப்ப வந்து சாராவை லவ் பண்றேன்னு சொன்னா அந்த பொண்ணு வாழ்க்கை என்ன ஆகுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? அன்னைக்கு பொண்ணு பார்க்க போனப்பவே இந்த கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு நீ சொல்லியிருந்தா இது இவ்வளவு தூரம் வந்திருக்காதுல்ல. ஒரு பொண்ணுக்கு நிச்சயம் வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போனா அந்த பொண்ணு ராசி இல்லாதவன்னு சொல்லி அவளுக்கு கல்யாணமே நடக்காதுடா. அவளோட வாழ்க்கைய கேள்விக்குறி ஆயிடும்டா. அவளை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? நீ சாராவை லவ் பண்றேன்னா வெண்ணிலாவை கட்டிக்கு ஏன்டா சம்மதிச்ச? நான் எப்ப சம்மதிச்சேன்? நீங்களா ஆசைப்பட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணீங்க. எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்ல எனக்கு டைமே கொடுக்கலையே. நிச்சயம் வரைக்கும் கொண்டு வந்துட்டீங்களே. அண்ணா என்ன நான் சொல்ற? அம்மா தான் உனக்கு வெண்ணிலா பிடிச்சிருக்கான்னு கேட்டாங்கல்ல. வெண்ணிலாவோட ஹெல்பிங் மைண்ட், கேரக்டர், டேலண்ட்டுக்கு அவங்கள நம்ம குடும்பத்துல எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த மாதிரி தான் எனக்கும் பிடிச்சது. பட் நான் தான் லவ் பண்றேன்னு சொல்லவே இல்லையே. நான் தான் முன்னாடியே சொன்னேன் வருண்க்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லி. யாரும் கேட்கல. இப்ப பாருங்க மொத்த குடும்பம் அசிங்கப்பட்டு நிக்கிறீங்க. ஓஹோ, அப்ப எல்லாரும் பிளான் பண்ணி தான் பண்ணிக்கிறீங்களா? நல்லா கீதுப்பா உங்க கதை. ஏன் நம்மள இப்படி பண்ண? நீ எங்க மேல வச்ச பாசம் உண்மை நம்பி தானே நாங்க பொண்ணு கொடுக்க சம்மதிச்சோம். எங்களுக்கு இப்படி துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? அண்ணி போது நிறுத்த. நம்மள அண்ணன் நீனு பாசம் காட்டுற மாதிரி நடிச்சுத்தானே இப்படி கொண்டு வந்து விட்டுருக்க. உன் வீட்டுல வந்து நானா மாப்பிள்ள கேட்டேன்? இல்ல சம்மந்தம் வச்சுக்கணும்னு நானா ஆசைப்பட்டேன்? பணக்கார சம்மந்தமா இருந்தாலும் நீ பொண்ணு கேட்ட உடனே 1000 தடவை யோசிச்ச. நீ எங்களை ஏமாத்த மாட்டேன்ற நம்பிக்கையில தான் நான் பொண்ணு கொடுக்கவே சம்மதிச்சேன். ஆனா எங்களை இப்படி ஏமாத்திட்டியம்மா. ஏன் ஆண்டி உங்க பையனுக்கு இந்த கல்யாணத்துல சம்மதமா இல்லையான்னு கேட்காம அவரையும் கஷ்டப்படுத்திட்டீங்க. இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்தி நீங்க சந்தோஷமா இருக்கணுமா? இப்படி கீழ்த்தரமான என்னமா உங்களுக்கு? நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கெச்சிக்குதேன்னு ஆசாசியா வந்த என் பொண்ணு வாழ்க்கைய கெட்டு அவளை இப்படி நீ அழ வச்சிட்டல. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. அம்மா அம்மா அண்ணாமலை, அம்மா என்னாச்சு அண்ணாமலை?